ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று அலைனுக்கு போயிருந்தேன். போய் ரொம்ப நாளாச்சு. அலைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே போகிறப்போ அங்கே ஒரு சிறந்த ஒரு உணவகம், அரபிக் உணவகம் இருக்குது. அல் யாஹர் அல் ஹதீத் ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு, அங்கே அந்த மந்தி இந்த மாதிரியான அரபிக் சாப்பாடு வந்து ரொம்ப பிரபலம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் காசு வந்து நார்மலான காசு தான். அதுக்காக ரொம்ப அதிகபட்சமான காசுலாம் அவங்க வைக்கல. அங்கே போயிருந்தப்போ ஒரு விஷயம் என்னை வந்து ரொம்ப மனசை பாதிச்சிச்சிங்க. ஓகேங்களா? என்ன அந்த விஷயம்னா, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவிட்டு திரும்பி வந்துட்டுருக்கேன் வாஷ் பேசின்லேருந்து. நான் சாப்பிட்றதுக்கு முந்தையே அந்த போகிற வழியில் ஒரு ஃபேமிலி 2 ஃபேமிலின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சவுத் இண்டியன்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சுது. மேபி தமிழ்நாடு அல்லது கேரளா மாநிலத்தவர்களா சகோதரிகளாக இருக்கலாம்னு நினச்சேன். அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் பார்க்கட்டும் போய் நான் வேறு இடத்துல உட்காந்துட்டேன் ஆக்சுவலாக. சரிங்களா? சாப்பிட்டு முடிச்சுட்டு வரப்போ அவங்க சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க ஆக்சுவலாக. அவங்க வந்து 2 சஹன் வாங்கியிருக்காங்க. ஒரு சஹன்னா தெரியுமாங்க? சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். நிறையா பேர் அதை ஒரே சஹனில் உட்காந்து சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிற மாதிரி அப்படியே எடுத்து வேணாலும் சாப்பிட்லாம், இல்லை தட்டில் போட்டு வேணாலும் சாப்பிட்லாம். அவங்க தெரியாமல் இத்தனை பேருக்கு எவ்வளோ ஆகுன்னு தெரியாமல் சாப்பாடு அதிகமாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க சிக்கனெல்லாம் பசங்க ஃபேமிலியெல்லாம் சாப்பிட்டாங்க. ஆனால் அந்த ரைஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மந்தி மதுஃபூன் இந்த மாதிரி மதுபி இந்த மாதிரி அந்த ரைஸு கூட வருது இல்லைங்களா, சான் ஃபுல்லாக ரைஸ் அப்படியே இருக்குங்க. மேபி அவங்களுக்கு அதிகபட்சமாக அது இருந்ததா, இல்லை டேஸ்ட்டு வந்து பிடிக்கலையா, பிடிக்காமல் இருக்க வாய்ப்பு இல்லை, அதிகபட்சமாக போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இந்த சலாடு, அவங்க 2 தட்டை சலாடு, குக்கும்பர் அதாவது வெள்ளரி பிஞ்சு, இந்த இலைத்தழைகள்லாம் இப்போ அரபிக் ஸ்டைலில் போட்டிருப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் அந்த சலாட்லாம் இருக்குது. அது அப்படியே இருக்குங்க. மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நான் சாப்பிட்லன்னா கூட இதை உட்காந்து சாப்பிட்லாம். சோறு சிக்கன் பீஸ் மட்டும்தான் இல்லை, சலாடு. நிறைய பேர் பசியால் உலகத்தில் வாடிட்டு இருக்காங்க. சாப்பாடு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம சாப்பிட்றப்போ நம்ம எவ்வளோ வாங்கணும்னு தெரியலன்னா குறைஞ்சபட்சம் ஆர்டர் பண்ணலாம். உதாரணத்துக்கு 2 ஆர்டர் பண்ணணும், இல்லை 3 ஆர்டர் பண்ணணும்னு தோணுது. இவ்வளோ நிறைய பேர் இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 ஆர்டர் பண்ணிக்கலாம். குறைந்த மாதிரி இருந்தால் ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்து அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் அதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ண வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் பேக் பண்ண எடுத்துகிட்டு போய் வெளியில் சாப்பிட முடியாதவங்க, ஏழ்மையில் உள்ளவங்க, இல்லை கம்மியான சேலரி வாங்குறவங்கலாம் நிற்பாங்கல்ல, அவங்கள்ட்ட சாப்பிட கொடுங்க அட்லீஸ்ட்டு. ஓகேங்களா? அல்லது நீங்களே இப்போ சிக்கன் பீஸ் இல்லாததுனால அப்படி கூட நான் கொடுத்த வலியுறுத்த மாட்டேன். நீங்களே எடுத்துகிட்டு போய் சைட் டிஷ் ஏதாச்சும் அப்புறம் வந்து இன்றைக்கி நாளைக்கு வச்சு சாப்பிடுங்க. ஏன் வேஸ்ட் பண்ணணும்? வேஸ்ட் பண்ணவே வேணாங்க. ஒரு பருக்கை கூட தட்டையில் மிச்சம் வைக்காமல், சாப்பாட்டை மீதம் வைக்காமல் சாப்பிடுங்க. உலகம் உணவுக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறது. தண்ணீருக்காகவும் உணவுக்காகவும் மக்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள், துயரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மீதம் வச்சு வேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு சாப்பாட்டினுடைய பகுதிக்கும் நம்ம பதில் சொல்லணுங்க. வி ஆர் ஆன்சரபிள், அக்கௌண்டபிள். எப்போது நம்மள்ட்ட அந்த பொறுப்புணர்வு, அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டியை தாண்டி அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ உதாரணத்துக்கு வெளியில் போய் தெருவில் ஒரு தண்ணி வாட்டர் டேப்பு, கவர்மெண்ட் டேப்பு திறந்து இருந்துச்சுன்னா கூட அது நம்ம வேலை இல்லைல்ல, நமக்கு தான் தண்ணி வருதுன்னு மூடாமல் போகிறது, அதையும் மூடணும். தெருவிலுக்கு வேஸ்ட்டாக எரியுது, உங்கள்கிட்ட ஸ்விட்ச்சு கண்ட்ரோல் இருக்குது, அதை ஆஃப் பண்ணுறது. ஓகேங்களா? இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பப்ளிக் ரிசோர்ஸஸ்ஸு, அதை வந்து வேஸ்ட் ஆகுதுன்னா தவறாமல் வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும். அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அதை வேஸ்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து நம்ம போட வேண்டியது நமது கட்டாய கடமை. அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம முன்னேறவே முடியும். நமது முன்னேற்றமே நமது ஆட்டிடியூடில் தான் இருக்குது. நம்ம ஆட்டிடியூட் வந்து நம்ம செய்கின்ற சிறு சிறு செயல்களில் தான் இருக்குது. ஏனோ அந்த சஹனை பார்த்த உடனே அந்த ஃபுல்லாக ரைஸு அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க. சலாடு மனசு ரொம்ப கனமாக இருந்தது. அந்த சாப்பாடு வேஸ்ட் பண்ணப்படாமல் அங்கே உள்ளவங்க சாப்பிட்ருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அடுத்தடுத்த தடவை ஆர்டர் பண்ணுறதுல கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா ஒரு படி கம்மியாகவே ஆர்டர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் அடுத்து கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் அதிகமாக பண்ணி அப்படியே வச்சுட்டு போயிடாதுங்க. குறைந்தபட்சம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நீங்களே சாப்பிடுங்க, வேஸ்ட் பண்ண வேணாம். மிக்க நன்றி பார்த்தமைக்கு.